பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. நம்முடைய குயிஸ் டீன்ஸ், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக முக்கியமான விஷயங்களை இந்த குயிஸில் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இப்போ நாம் யார் யாருடைய ரோல் நம்பர் வருதோ ரேண்டமாக அவங்க இன்ஷால்லா வந்து ஆன்சர் பண்ணலாம். ரோல் நம்பர் 7, கமான் குயிக், சீக்கிரம் வாங்க. அடுத்தது ஆன்சர் பண்ணுறதுக்கான ரோல் நம்பர் 16, ரெடியாக வந்து நின்றுங்க. இந்த பக்கம் வாங்க, இது பிடிங்க, கமான், அப்படி இது பிடிச்சிங்க. விச் கண்ட்ரி வாஸ் ப்ராஃபட் மூசா, இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க, இப்படி பார்த்துங்க தேவைன்னா. விச் கண்ட்ரி வாஸ் ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் born? Egypt. Very good, masha Allah. How many prophets does the Quran mention by name? எத்தனை நபிமார்களுடைய பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளன? 25, masha Allah, good. Which prophet was the Quran revealed to? எந்த நபிக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Very good, masha Allah. ஃபாரிஸ் சுல்தான் அழகா பதில் சொன்னாங்க. Which prophet received the Zabur? Zabur வேதம் எந்த நபி பெற்றுக்கொண்டார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். Very good, masha Allah. Who was the king of Iraq at the time of Prophet Ibrahim alayhissalam? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஈராக்கை ஆட்சி செய்த ராஜா யார்? நம்ரூத், அப்ரஹா, ஹெரோடஸ், ஹெராக்லியஸ், யார்? அப்ரஹா ராங் ஆன்சர். நீங்க சொல்லுங்க. Who was the king of Iraq at the time of Prophet Ibrahim alayhissalam? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த ஈராக்குடைய ராஜா யார்? நீங்க யாரும் பதில் சொல்லக்கூடாது, அதுக்குதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. பதில் சொன்னது கேட்டு சொல்றீங்களா? நம்ரூத். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Which prophet had a dream that the sun, moon and 11 stars were doing sajda, prostration to him? அதாவது எந்த நபி கனவு கண்டார் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜிதா செய்வதாக கனவு கண்டார்? இத்ரீஸ், நூஹ், யாக்கூப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரைட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது, which Quranic surah is named after one of the uncles of the Prophet sallallahu alaihi wasallam? எந்த குர்ஆனுடைய சூரா நபி அவர்களுடைய பெரிய தந்தையுடைய பெயரில் வந்திருக்கிறது? The uncle and his wife were bitter enemies of Islam. அபூ லஹப், அபு தாலிப், ஹம்சா, இவர்கள் யாருடைய பெயரில் குர்ஆனுடைய சூரா இறங்கி இருக்குது? ஹம்சாவுடைய பேர்ல குர்ஆன் சூரா இருக்குதா? சூரா ஹம்சான்னு ஒன்று இருக்கா? ஓ, ஹம்சான்னு எழுத்து இருக்குதுல்ல நேம், அதை வச்சா ஹம்சான்ட்டாங்க. ஓகே, ரோல் நம்பர் 61. நீங்க உட்கார்ந்துருங்க. அடுத்தது ரோல் நம்பர் 58. ரோல் நம்பர் 53. 58 யாரு? பாத்தீங்களா, என்ன ஞாபகமே இல்லையா? வாங்க, நீங்க என்ன 53யா? ஃபர்ஸ்ட் ரய்யான், இந்த ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு வந்து இது அபூ லஹப். அந்த சூராவுடைய ஆரம்ப வாக்கியம் எப்படி இருக்கு சொல்லுங்க, ஓதுங்க பாப்போம். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். போதும். அந்த சூராவுல அபூ லஹபுடைய பேரும் இருக்குது. ஏன்னா அபூ லஹப் ஒரு காஃபிர், ரசூலுல்லாஹ்வை கடுமையா மோசமா எதிர்த்து மண்ணை தூக்கி வீசி எறிந்தவன். அவனை சபிச்சு அவனுடைய மனைவியையும் சபிச்சு அல்லாஹ் தஆலா இந்த சூராவை இறக்கினான். இந்த சூராவுடைய பேர் சூரா லஹப், அபூ லஹபுடைய பேர்ல வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். How many ayats does Surah Al-Fatiha contain? சூரத்துல் ஃபாத்திஹாவில் எத்தனை ஆயத்துகள் உள்ளன? 7 ஆயத். 7, very good, mashallah. How many ayats are there in the Quran? குர்ஆனில் உள்ள மொத்த ஆயத்துகள் எத்தனை? 7777. ராங் ஆன்சர். 53 சொல்லுங்க. ரோல் நம்பர் 6666. அதாவது அது கணக்கு போடும்போது அதுல வந்து சில நேரத்துல 2 ஆயத்து சேர்த்து 1 ஆயத்தா இப்படிலாம் கணக்கு, அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனா ஜெனரலா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இது என்ன கேட்டா 6666 ஆயாத்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க.
Okay. What was the first word in the Quran to be revealed to Muhammad sallallahu alaihi wasallam? முதல் வார்த்தை என்ன குர்ஆனில் இறக்கப்பட்டது? இக்ரா. Very good. Which நல்ல பக்கத்துல வைங்க. Which surah in the Quran always read in each salah at least 17 times each day? ஒரு நாளைக்கு 17 தடவை ஓதப்படக்கூடிய தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூரா எது? ஃபாத்திஹா. சூரா அல் ஃபாத்திஹா. Very good, mashallah. What is the smallest surah in the Quran? குர்ஆனில் மிகச் சிறிய சூரா எது? கௌசர். சூரா அல் கௌசர். அப்புறம் roll number goes to 9. roll number 2 1. உங்களுக்கு அடுத்த சான்ஸ் வரும் இன்ஷாஅல்லாஹ். போய் உட்காருங்க. நீங்க 3 பேர் போய் உட்கார்ந்துருங்க. அதுக்கு அடுத்து ரோல் நம்பர் 32 அவங்கள வந்துருங்க. நெக்ஸ்ட், how many surahs in the Quran are named after prophets of Allah Ta'ala? அதாவது நபிமாருடைய பெயருக்கு அடுத்து எத்தனை சூறாக்கள் குர்ஆனில் உள்ளது? அதாவது how many surahs in the Quran are named after prophets of Allah? prophets of Allah அவங்களுடைய நபிமாருடைய பெயர்களுக்கு அடுத்து எத்தனை சூறாக்களுடைய பெயர் இருக்கிறது? 5. 5 இல்ல 6. நிறைய பேருக்கு இது தெரியல சுத்தமா. how many surahs in the Quran are named after prophets of Allah? அதாவது நபிமாருடைய பெயர்களுக்கு அடுத்து எத்தனை சூறாக்கள் வந்திருக்குது? உதாரணத்துக்கு நபிமாருடைய பெயருக்கு அடுத்து இங்க பாருங்க. உதாரணத்துக்கு சூரா யூசுப், இப்ராஹிம், முஹம்மத், நூஹ். வெரி குட். நூஹ். அப்புறம் உஸ்மானா, யூனுஸ். அப்புறம் இப்படி இப்ராஹிம் சொன்னேன் நானு. இப்படி எண்ணி பாருங்க. நபியோடைய பெயர்களுக்கு அடுத்ததாக வந்திருக்கு. எத்தனை பேர் வந்திருக்குது? இப்ப எண்ணி சொல்லுங்க. எத்தனை வந்திருக்கு? 6. வேற 6 8 8 சொல்றாங்க. அந்த பெயர்களை சொல்லுங்க. உட்காருங்க. இப்ராஹிம். இங்க ஒரு இப்ராஹிம் கண்ணை சொக்கறாரு. போங்க. இல்ல நோ பர்மிஷன். இப்ப யாருக்கு வெரி பர்மிஷன் இல்ல. உட்காருங்க. எத்தனை? 6 8? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? குர்ஆன் ஓதுறீங்கல்ல, எடுத்து அப்படி எண்ணி பாருங்க. நபியோடைய பெயர்களால் வந்திருக்கிற பெயர் சூறாக்கள் நேம். அப்புறம் நீங்க இங்க சொல்லணும் கரெக்டான சூறாக்களுடைய நேம். which sahaba son, father and grandfather were among the prophet's companions? எந்த சஹாபாவுடைய மகன், தந்தை, அப்புறம் அவங்களுடைய பாட்டனார், சரியா? இவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களா இருக்கிறவங்க. எந்த சஹாபாக்கள்? அதாவது அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவா, உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹாவா, ஆயிஷா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹாவா, எந்த யாருடைய பிள்ளை? இப்படி என்னது மகன், தந்தை, கிராண்ட்ஃபாதர் எல்லாருமே வந்து சஹாபாக்களுடைய தோழர்களா வந்திருக்கிறாங்க. ஆயிஷா பின்த் அபூபக்கர். ஆயிஷா பின்த் அபூபக்கர். எஸ், ஆயிஷா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அடுத்து அவங்களுடைய தந்தை, சரி, அவங்களுடைய தந்தை யார்? அபு குஹாஃபா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபு குஹாஃபா. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் இருக்காங்களே, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் தான். அதாவது எல்லாருமே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒரே நேரத்தில் இருந்தவங்க, பாட்டனாரும், சரியா? ஓகே, அடுத்தது ரோல் நம்பர் தல்ஹா சொல்லுங்க. which sahaba did Abu Bakr radiyallahu anhu summon to compile the first collection of the Quran into a mushaf? எந்த சஹாபிய ரசூல் ஸல்லல்லாஹு அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தொகுக்கிறதுக்கு நியமிச்சாங்க? குர்ஆன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே காப்பியா இன்னைக்கு நம்ம ஓதுறோம் பாருங்க, அந்த மாதிரி குர்ஆனை ஒரே காப்பியா தொகுக்கிறதுக்கு யாரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க? பாரு, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு,
அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்கள் யாருடைய இது? ஸெய்த் இப்னு சாபித். மாஷா அல்லாஹ். தெரியுமா? பாரக்கல்லாஹ். மாஷா அல்லாஹ். வெரி குட். அதுக்கு அடுத்தது, which surah did Umar radiyallahu anhu read which then led to him embracing Islam? இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு காரணமா, அவங்களுக்கு தூண்டலா இருந்த சூரா இது? சூரத்துல் ஃபாத்திஹாவா, சூரா யாசினா, சூரா தாஹாவா? சூரா ஃபாத்திஹா. ராங் ஆன்சர். ரோல் நம்பர் 43. வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீமாக காரணமா இருந்த சூரா எந்த சூரா? சூரா ஃபாத்திஹாவா, சூரா யாசினா, சூரா தாஹாவா? வாங்க இப்படி வாங்க. அடுத்தது ரோல் நம்பர் 73 வந்திருக்கு. சூரா ஃபாத்திஹா. ராங் ஆன்சர். சூரா தாஹா. சூரா தாஹா. சூரா தாஹா. ஆமாம், சூரா தாஹா அதற்கான காரணமா இருந்துச்சு. அதுல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க சில ஆயத்துக்களை கேட்டு. Which Sahaba was given the title of the living martyr? எந்த சஹாபிக்கு உயிரோடு வாழக்கூடிய ஷஹீத், உயிரோடு இருக்கிறாரு ஆனா அவர் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சஹாபி யார்? காலித் பின் வலீதா, தல்ஹா இப்னு உபைதுல்லாவா, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவா? காலித் இப்னு வலீத். ராங் ஆன்சர். யாரு? வாங்க இப்படி வந்துருங்க. தல்ஹா பின் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் என்ன யார் சொல்றாங்க? முபாரக் சொல்லுங்க. ஹபீப் இப்னு ஸைதா? எங்க கேள்விப்பட்டீங்க? பேர் வைக்கும்போது சொன்னாங்களா? அப்படியா? எங்க பேர் வைக்கும்போது? ஹபீப் இப்னு ஸைத். ஓகே. அதுக்கு அடுத்தது, when the first hijrah was made to Abyssinia, which Sahaba spoke on behalf of the Muslims after Amr and Abdullah had spoken to the king of Negus? அதாவது நஜாஷி மன்னரிடம் முதல் ஹிஜ்ரத் நடந்தப்ப அபிசீனியாவில் முதல் ஹிஜ்ரத் நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சிலர் மக்காவுல இருந்து அனுப்பி வச்சாங்க அபிசீனியாவுக்கு. அப்ப அந்த மன்னரிடம் பேசுறதுக்காக அந்த இடத்துல முஸ்லிம்கள் சார்பா இருந்தவர் யார்? முஸ்லிம்கள் சார்பா யார் இருந்தார் பாருங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிபா, உபை இப்னு கஅபா, அப்துல்லா இப்னு அஸ்-ஸுபைரா? அப்துல்லா இப்னு அஸ்-ஸுபைர். ராங் ஆன்சர். ரோல் நம்பர் goes to 57. வாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் நடந்தப்ப நீங்க உட்கார்ந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் நடந்தப்ப யார் பேசுனது? ஜாஃபர் இப்னு அபி தாலிப். ஜாஃபர் இப்னு அபி தாலிப். மாஷா அல்லாஹ், சரியான ஆன்சர் கொடுத்தாங்க. எங்க கேள்விப்பட்டீங்க? ஸ்கூல்ல படிச்சீங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். சீராவில் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் நஜாஷி மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார் முஸ்லிம்கள் சார்பா. சரிங்களா? என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின், who was the companion? இந்த பக்கம் வந்துருங்க, இப்படி கூட பார்த்துங்க, அப்பதான் இங்க தெரியும். Who was the companion who had the honor of having Muhammad sallallahu alaihi wasallam stay at his home when he first arrived in Medina? மதீனாவுக்குள்ள நுழைஞ்சப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிறதுக்கு முதல்ல அந்த வாய்ப்பு, ரசூலுல்லாஹ்வை தங்க வைக்கக்கூடிய பாக்கியம் எந்த சஹாபிக்கு கிடைச்சிச்சு? தன்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ்வை தங்க வச்சார் அவரு. பாருங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு அபி வக்காஸ். தவறான ஆன்சர். ரோல் நம்பர் 20. ரோல் நம்பர் 22. முழுசா சொல்லுங்க.
வெரி குட் மாஷாஅல்லா. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல தங்கினாங்க. சரியா? அதை தான் இங்க பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த இயர் தட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் born in? The year of elephant. The year of the elephant. Very good. What was the name of Muhammad sallallahu alaihi wasallam's wet nurse? Halima. Halima. Very good. What was the name of the cave in which the Prophet sallallahu alaihi wasallam first received the revelation from Allah Ta'ala? Cave of Daud. Huh? Cave Hira. Cave Hira. MashaAllah. Which Sahaba did not hesitate to at all in believing in Allah and Muhammad sallallahu alaihi wasallam as being the truth, but accepted wholeheartedly, purely and fully at once? எந்த சஹாபி அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் ஈமான் கொள்வதில் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை, உடனே அது உண்மைதான், அவங்க சொல்றது உண்மைதான் ஏற்றுக்கொண்டவங்க, முழு மனசோடு ரொம்ப சுத்தமான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க யார்? உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ராங் ஆன்சர். ரோல் நம்பர் கோஸ் டு 61. அப்படியா? ரோல் நம்பர் 3. ரோல் நம்பர் 4. எந்த சஹாபி அல்லாஹ்வும் நபியும் சொன்னதை உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஏத்துக்கிட்டவங்க, உண்மைப்படுத்தினவங்க? வாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உமரா, அபூபக்ரா, சல்மான் அல் ஃபார்சியா, உஸ்மான்? யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து, how long was the Prophet sallallahu alaihi wasallam suckled by Halima Saadiya? ஹலிமா சாதியாவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருடங்கள் பால் குடித்தார்கள்? அதாவது குழந்தையா இருக்கும்போது கொண்டு போய் அவங்க வீட்டில் வளர்ந்த நேரத்தில் எத்தனை வருடங்கள்? 2 years. 2 வருஷங்கள். ஓகே, குட், மாஷா அல்லாஹ். What was the name of the Christian monk who recognized that Muhammad was a prophet? ரசூலுல்லாஹ்வை இவர் ஒரு நபி என்பதை முதலா ரெடியா முதலா அடையாளம் கண்டுபிடித்த கிறிஸ்துவ துறவியா இருந்தவர். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மையான தீனை பின்பற்றவர். அப்படிப்பட்டவர் யார்? வராக்கா, பஹீரா, அப்ரஹா, நன் ஆஃப் தேம். ராங் ஆன்சர். சொல்லுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் அதான் பேரு சொல்லுங்க, படிங்க. வரகா. மாஷா அல்லாஹ், வெரி குட். ஓகே. The year in which Muhammad sallallahu alaihi wasallam lost his wife Khadija bint Khuwailid is also given the title as what? அதாவது எந்த வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி khadija ரலியல்லாஹு அன்ஹா இறந்தாங்களோ அந்த வருஷத்தை எப்படி சொல்லுவாங்க? அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ரோல் நம்பர் 45. வாங்க. அந்த வருஷத்தை எப்படி சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இறந்த வருஷம். the year of death, the year of patience, the year of sorrow, the year of losing. The year of losing. ரோல் நம்பர் 40. வாங்க. சரியான ஆன்சர் என்ன? The year of death. இயர் ஆஃப் டெத், இறந்த வருடம் சொல்லுவாங்களா? அது இறந்தாங்க, இறந்த வருடம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ரோல் நம்பர் 30. வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இறந்த அந்த வருஷத்தை எப்படி சொல்லுவாங்க? பி 26. the year of patience சொல்லுவாங்களா? ரோல் நம்பர் 29. யாரு? எங்க? யார் அது? எங்க? அங்க அவங்கள எழுப்பி விடுங்க. The year of losing. Year of losing. Wrong answer. Roll number 28. The year of sorrow. அப்துல்லா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி khadija இறந்த வருடத்தை என்னவென்று சொல்வார்கள்? Year of sorrow. The year of sorrow, அதாவது துக்க ஆண்டு. அந்த வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப துயரம் இருந்ததுனால அந்த வருஷத்தை பொதுவாக வரலாறுல எப்படி சொல்லுவாங்க?
ரொம்ப துயரமான ஆண்டா இருந்துச்சு. ஏன்னா ரசூலுடைய மனைவி ஹதீஜாவை ரசூலை இழந்து ரொம்ப கவலையில் இருந்த காலமா இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது. இப்போ உங்களுக்கு டீ ரெடியா இருக்குது, போய் டீ குடிங்க இன்ஷா அல்லாஹ்.